பன்னீர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணன் கேட்கணுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னாச்சுன்னு உங்களுக்கும் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன்னா இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவங்கள நான் இன்றைக்கி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ராஜி இருந்துட்டு, மாமா நீங்கள் மயிலக்காவா சொல்கிறீங்க, அவளேதாம்மா எப்படியோ ஃப்ராடு பண்ணி என்னை ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டாமா, நானும் நம்பிட்டு போனேன், அவள் என்னடனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. நானும் அவளும் எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன், அப்போனா அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நீ மயில்கிட்ட இப்படியே பேசினியடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொன்ன உடனே, ஆமாம்மா நான் அப்படிதாம்மா பேசினேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஓங்கி சரணோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. ஒரு பொண்ணை பற்றி எப்படா நீ தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, நான் இங்கே இருக்கிறதா இருந்தால் இருக்கிறேன், ஆனால் என்னை எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி நான் கொடுக்குற காசையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.